நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் பல்வேறு கட்சி தலைவர்களும் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்து கடிதம் வழங்கினர். அது குறித்த செய்திகளை தற்போது பார்க்கலாம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய சிறுபான்மையினர் மக்கள் இயக்கம் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பின் தலைவர் ஜோயல் சுந்தர் சிங் தலைமையிலானோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து தங்களது ஆதரவு கடிதத்தை வழங்கினர். அப்போது முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இதேபோல் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அகில இந்திய வன்னியர் குல சத்திரிய சங்கங்களின் கூட்டமைப்பு அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்த கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் முத்துசாமி தலைமையிலானோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து தங்களது ஆதரவு கடிதத்தை வழங்கினர். அப்போது பேசிய அகில இந்திய வன்னியர் குல சத்திரிய சங்க கூட்டமைப்பின் பொதுச் செயலாளரான முத்துசாமி, அதிமுக ஆட்சிக்கு வந்தால்தான் வன்னியர்களுக்கு அனைத்து நலத்திட்டங்களும் கிடைக்கும் என தெரிவித்தார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய குடியரசுக் கட்சியும் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. அந்த கட்சியின் மாநில தலைவரான தமிழரசன் உள்ளிட்டோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து தங்களது ஆதரவு கடிதத்தை வழங்கினர். இதேபோல் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மருது சேனை அமைப்பு அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. அக்கட்சி நிறுவன தலைவரான ஆதி நாராயணன் தலைமையிலானோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து தங்களது ஆதரவு கடிதத்தை வழங்கினர். அப்போது முன்னாள் அமைச்சர் OS மணியன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அகில இந்திய விடுதலை சிங்கங்கள் கட்சி அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. அக்கட்சியின் அகில இந்திய தலைவர் குமர தேசிகன் தலைமையிலானோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து தங்களது ஆதரவு கடிதத்தை வழங்கினர். நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமைக்கப்பட்ட தொகுதி பங்கீடு குழுவினர் அதிமுக தலைமையகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து அதிமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர்.